Hello students, welcome to Hiba Max. 10th standard exam எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறோம். பட் அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் நான் இந்த குரூப் தான் செலக்ட் பண்ண போகிறேன், பயோமேக்ஸ் தான் இல்லை மேக்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்க போகிறேன் டிசைட் பண்ணிவிட்டு நிறைய பேர் மேக்ஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க தெரியும். ஸோ இந்த மே மந்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம், சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிவிடுங்க. 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக உங்களோட மேக்ஸ் சிலபஸ் நம்ம சேனலில் இருக்கும். 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக உங்களுக்கு நம்ம சேனல் கண்டிப்பாக யூஸ் ஆகும், சரிங்களா? எப்படி 10th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட்லேயும் உங்களுக்கு மேக்ஸ் ரிலேட்டடாக நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் சேம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ அதையும் இந்த வருஷம் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அண்ட் இப்போ மே மாதம் என்ன பண்ணலாம்? ஏப்ரல் ஃபுல்லாக நீங்கள் லீவ் எடுத்துருங்க. மே மாதம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இண்டெக்ஸ் இருக்கும், நிறைய பேர்கிட்ட புக் இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய புக் வாங்கியிருப்பீங்க இல்லையா? நம்ம சீனியர்ஸ் கிட்ட வந்து புக் வாங்கியிருப்பீங்க. அதில் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வால்யூம் வந்து கம்ப்ளீட்டாக ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு குவார்ட்டர்லியோட போர்ஷன்ஸாக இருக்கும், சரிங்களா? சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, 4, 5, 6. ஸோ இதில் ஃபஸ்ட் சாப்டர் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பேசிக் அல்ஜிப்ரா, ஸோ கொஞ்சம் பெரிய லெசன். அப்போது இந்த 2 லெசனை வந்து ஃபஸ்ட்டு மே மந்த் டார்கெட் பண்ணுங்கள். நிறைய லெசன்ஸ் பார்க்க வேண்டாம், ஏன்னா நமக்கு வந்து ஒரு பேர்டன் க்ரியேட் ஆகக்கூடாது. என்னடா 10th இப்போ தான் கஷ்டப்பட்டு படித்து முடிச்சு அதுக்குள்ளே 11th அப்படின்ட்டு ஒரு பேர்டன் வரக்கூடாது. டெய்லி மார்னிங் 1 hour, ஈவினிங் 1.5 hour, ஸோ ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் மேக்ஸ்க்காக நீங்கள் வந்து அலோகேட் பண்ணிவிடுங்க. பேலன்ஸ் இருக்க டைம்லாம் நீங்கள் விளையாடலாம், ஜாலியாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த ஒரு 2.5 மணி நேரம் மேக்ஸுக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது, ஈஸியாக உங்களோட ஸ்டடீஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியும், சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன் வீடியோஸ் அப் டு 6th லெசன் வீடியோஸ் எல்லாமே இருக்கும், ஃபுல் புக்கே இருக்குது. ஸோ எடுத்து படிக்கும் போது உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் இப்போயே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்க டாபிக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கஷ்டமாக இருக்க டாபிக்ஸை வந்து தனியாக ஒரு நாள் அதுக்குன்னு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் டீப்பாக ஈச் லைன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணுங்கள். ஏன்னா 10th மேக்ஸ் மாதிரி இருக்காது, 11th மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் 10th மேக்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 3 மாதத்தில் கூட படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். பட் 11th மேக்ஸ் அப்படி கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, எவ்வளோ டைம் ரிவைஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களோட 11th பப்ளிக் எக்ஸாம் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட வேணாம், செலக்டடான கொஷின்ஸ் பின்னாடியே போக வேண்டாம். எல்லா கொஷின்ஸும் ஒரு வாட்டியாவது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடுங்க. அது வந்து கொஞ்சம் டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா 11th 12th 2 வருஷமே நமக்கு மேக்ஸை பற்றினா பயம் வேண்டாம், சரிங்களா? அண்ட் லாஸ்ட் இயர் 11th படிக்கிற சீனியர்ஸ் உங்களுக்கு தெரியும்னா அவங்கக்கிட்ட இருந்து கொஷின் பேப்பர்ஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. லாஸ்ட்டு 11th ஃபுல் கொஷின் பேப்பர்ஸ் ஃபஸ்ட்டு யூனிட்லேருந்து ஆனுவல் வரைக்கும் இருக்கிற கொஷின் பேப்பர்ஸ் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு எக்ஸாம் முன்னாடியும் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோட சஜஷன் என்ன, நீங்கள் 11th ஸ்டார்டிங்லேருந்தே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 11th மேக்ஸுக்கு மட்டும் கிடையாது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ கடைசி வரைக்கும் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.